டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படியே போயிட்டுருக்கோம். ஓகேவா? இவரோட காலம், இயற்பெயர் லட்சுமணன், புனைப்பெயர் தொல்காப்பியன். இலக்குவனாருடைய இயற்பெயர் என்னன்னு கேட்பாங்க, புனைப்பெயர் என்னன்னு கேட்பாங்க. நாகர்கோவில் இந்து கல்லூரியின் தமிழ் துறை தலைவராக பணியாற்றியிருக்கார். நாகர்கோவிலில் 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பதவி பறி போயிடுச்சு. ஆசிரியர் தூக்கிட்டாங்க. இந்திய திணிக்க முற்படுறானுங்க. இப்போ மாதிரியே இப்போ வேறு மாதிரி மும்மொழி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நுழைக்கிறானுங்களா? அப்போ அதே மாதிரி சார் இன்னொரு மொழி கற்றுக்கலாமே சார், 2 மொழிக்கு எங்கள் ஒன்றும் வழி இல்லை, இன்னொரு மொழியை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? ஒன்று. அப்புறம் ஹிந்தி கொண்டு வந்து இதுதான் நம்ம தேசிய மொழின்னு மாற்றி, எப்படி இந்த வட இந்தியாவெல்லாம் அவனுடைய தாய்மொழியில் அழிஞ்சதோ அது மாதிரி நம்ம மொழியை அழிச்சிடுவானுங்க. அழிச்சா என்ன சார் அப்படின்னாக்கா, எப்படி அந்த மக்கள் அவங்க அடிமையாக இருக்கிறானோ அது மாதிரி நம்மளே அடிமையாக்கப்படுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்காரன் உலகம் ஃபுல்லாக இருக்கான், லீகலாக போய் வேலை செய்கிறான். அதே வடக்கன்ஸு லீகலாக போய் வேலை செய்யலை பாருங்கள். அதே மாதிரி இங்கிலீஷ் அவன் கற்றுக்குவான். யார்? உயர்குடி மக்கள் கற்றுக்கிட்டு வெளிநாட்டிலலாம் போயிருப்பான். கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறேன், இந்தியை மட்டும் படிக்க வச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். நான் அதையும் மீறி சொல்கிறேன், நீ இங்கிலீஷ் படிக்கிறதே வேஸ்ட்டு, தாய்மொழியில் படிச்சுன்னா புரிஞ்சு படிப்பேன். அப்போ ஜப்பான் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்? சூப்பராக வரலாம். நம்ம மொழி உலகத்தில் எல்லாம் கற்றுக்குவோம். அதனால் மாறணும். தாய்மொழியில் படித்தா தான் புரிஞ்சு படிப்போம், அறிவாளியாக இருப்போம், புதுசாக கண்டுபிடிப்போம். நம்ம பொருளை வாங்க அவன் வருவான். எப்படி பண்டைய காலத்தில் வந்தானுங்க நம்ம பொருளை வாங்குறதுக்குங்க, அது மாதிரி வருவான். நம்ம இங்கிலீஷில் படிக்கிறது என்னது? கொடுமை. ரைட். இயற்பெயர் முடிஞ்சா ரைட். இந்திய சென்னை மாநில கல்லூரியின் தலைமை தமிழ் பேராசிரியர். அங்கே போய் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் எழுதி பாருங்கள், இத்தனை நூல் எழுதியிருக்காரு. அடியே அப்பா, ஒரு பக்கம் எழுதுறானாவே நம்ம ஆளுங்க தடுமாறிடுவோம். நம்ம தானே அதில் எழுத்து பிள்ளை அது இது. அதான் தாய்மொழியில் நீங்கள் வந்துட்டு நல்லா சிறப்பாக இருந்தோம்னா பயங்கரமான படைப்பாற்றல். வேறு மொழியில் ஈஸியாக கற்றுக்கலாம், அது ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா தாய்மொழியில் சிறப்பாக இருக்கும்போது எல்லாத்தோட சுற்றியில் இருக்கிற எல்லா பொருளோட அர்த்தமும் தெரியும். இப்போ மரம்னா என்ன செய்யும், சரியா, விலங்குனா என்ன, இது எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுருப்பான். மின்சாரம்னா என்ன புரிஞ்சு வச்சுருப்பான். அதுக்கான வேறு மொழி வார்த்தையை போய் அங்கே தேவைன்னா அங்கே போய் கற்றுக்க போகிறோம். இதுதான் என்னடான்னு அவன் சொல்லுவான், ஓ இதுக்கு இதுவா, ரைட். பொருள் நமக்கு தெரியும், வார்த்தையை மட்டும் அவன் மொழி வார்த்தையை எடுத்துக்குவோம். அது செம்ம ஈஸி. இங்கே என்னடானா பொருளும் தெரியல, எதுவும் தெரில, இங்கிலீஷ் என்ன பண்ணுறான், நம்ம மனப்பாடம் பண்ணி வாங்கி தான் எடுக்கிறோம். அர்த்தம் என்னடான்னு கேட்டால் தெரியாது. வாடா ட்ரிபிள் முடிச்சேன் வாடாங்கண்ணா. நீங்களே நிறைய பேர் இன்டர்வியூ வந்தவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். பேசிக்கு தான் கேட்டிருப்பேன், அப்போ தான் யோசிச்சிருப்பீங்க. ஆமாவா, சாதாரண விஷயம் தான் கேட்டேன். அந்த இது சொன்னல, அந்த என்ன பாட்னியில் கூட கேட்டிருப்பேன். பாட்னி முடித்தவங்களுக்கு என்ன கேட்டேன், ஃபோட்டோசிந்தசிஸ் அப்போ என்ன, அதாவது சாரி, தாவரங்கள் ஒளிச்சேர்க்கை. இப்போ ஒளிச்சேர்க்கை என்ன நம்பருங்க, தாவரங்கள் செரிமானத்தும் பொழுது என்ன வாயு எடுத்துகிட்டு என்ன வாயுவாக வெளியிடும். எல்லாருமே தப்பாக தான் சொன்னீங்க, 100% தப்பாக தான் சொன்னீங்க. சாதாரண விஷயம். மின்சாரம் நான் ட்ரிபிள் முடித்தவன், ஃபேமஸ் காலேஜ் தமிழ்நாட்டிலே, அதில் பிடிச்சி பெரிய இன்ஃபோசிஸ்லாம் வேலை செஞ்சவன் வந்தான். வேலையை விட்டு படிக்க வரேன் சார்னா, சேர்றா உட்கார்றான். எலக்ட்ரிசிட்டினா என்னடான்னு கேட்டேன். எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா ஒன்றுமே இல்லை, ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்னு சொல்ல தெரில, அந்தளவுக்கு தான் இருக்கான். டாப்பர் இதில் வேறு, அந்த ஸ்கூலில் ஃபேமஸான டாப் காலேஜில் டாப்பஸ்ட் காலேஜ் அப்படி வச்சுக்கலாம். அதில் முடிச்சு ட்ரிபிள் முடிச்சுட்டு வந்தவன் அதில் டாப் ஸ்கோரரு, பெரிய கம்பெனியில் வேலை செய்கிறான். ட்ரிபிள் எலக்ட்ரிசிட்டினா என்னடான்னு கேட்டான். எலக்ட்ரிசிட்டினா எலக்ட்ரிசிட்டி சார்ன்றான். அந்தளவுக்கு தான் இருக்குது. ஏன் நம்ம ஆங்கிலத்தை கற்றுக்கிறதுக்கு பேர் கல்வின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் கிடையாது. நம்மளை சுற்றியில் உள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள், பொருள் இருக்கு இல்லையா, பொருள் இலக்கணம், அதான் பொருள். அதை புரிஞ்சுக்கிறது தான் என்னது கல்வி. அங்கே தான் பிரச்சனையே. அதனால் தாய்மொழியில் படிக்கணும் முதல்ல. சரி, அதுக்காக போராடினாங்க. இவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், பாராட்டணும். இல்லை நம்ம மொழியை அழிச்சிருப்பானுங்க, முட்டாளாக வடக்கன்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருந்துருக்கணும். அடுத்தது நூல்கள். தமிழ் கற்பிக்கும் முறை, எழிலரசி. யார் பண்ணுறா இதெல்லாம்? சி இலக்குவனாரோட நூல். சி இலக்குவனார் எழிலரசி. சி இலக்குவனார் மாணவர் ஆற்றுப்படை. ஆற்றுப்படுறது மாணவரை தயார் பண்ணுறது எப்படின்ட்டு. அண்ணாவிற்கு
பாவியல், அண்ணாவை பற்றி பாடல் பாடியிருக்கார். பானா பாடல், செய்யுள், சரியா? கவிதை எப்படின்னா வாழ்த்து. சி இலக்குவனார் பழந்தமிழ். சி இலக்குவனார் அமைச்சர் யாருன்னு எழுதியிருக்காரு? சி இலக்குவனார் எழுதியிருக்காரு எல்லோருக்கும் இந்நாட்டு அரசர். எல்லோரும் இந்நாட்டு அரசர். நிறைய இப்போ சினிமாலாம் டைலாக் வந்திருக்கும் பாருங்க. வள்ளுவர் வகுத்த அரசியல், சி இலக்குவனார். வள்ளுவர் கண்ட இல்லறம், அரசியல் எப்படி இருக்கணும் அதை பற்றி பேசியிருக்கிறாரு. இல்லறம் வள்ளுவர் என்ன பேசியிருக்காருன்னு எழுதியிருக்காரு சி இலக்குவனார். சி இலக்குவனார் கரும வீரர் காமராஜர். அவர் தான் கரும வீரர்னு இப்போ கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன் காமராஜருக்கு. சி இலக்குவனார் தொல்காப்பியம் ஆராய்ச்சி விளக்கம். சி இலக்குவனாருடைய இலக்கியம் கூறும் தமிழர் வாழ்வியல். தமிழர் எப்படி இருந்தாங்க, நடுவில் வந்து கெடுத்து விட்டானுங்க, எல்லாத்தையும் புட்டு புட்டு வச்சுருப்பார். எ பிரீஃப் ஸ்டடி ஆஃப் தமிழ் வேர்ட்ஸ், இங்கிலீஷ் புக்கு. த மேக்கிங் ஆஃப் தமிழ் கிராமர், இங்கிலீஷ் புக்கு. என் வாழ்க்கை போர் என்ற பெயரில் தன் வரலாற்றை எழுதியுள்ளார். யார்? சி இலக்குவனார். என் வாழ்க்கை போர் என்பது யாரோட? சுயசரிதை. சுயசரிதைங்கிறது வடமொழி சொல். சரிதை அதெல்லாம் சுயலாம் கூட நம்மளது இல்லை, சரியா? தன் சரிதை, தன் வரலாறு. சரிதை சொல்லக்கூடாது, தன் வரலாறு. ஆட்டோபயோகிராஃபி இங்கிலீஷில். தன் வரலாறு கேட்பான் பார்த்துக்கோங்க. ஆட்டோபயோகிராஃபிக்கு பொருத்தமான தமிழ் சொல் எது, வார்த்தைகள் எது? ஆட்டோனா தானே, பயோனா கிராஃபி, பயோனா உயிர். என்னோட வாழ்க்கை வரலாறு ஆட்டோபயோகிராஃபி. சுயசரிதைன்னு இருக்கும். அது என்ன வார்த்தை கிடையாது, தமிழ் வார்த்தை கிடையாது, தன் வரலாறு என்ன கரெக்ட். ஓகேவா? சி இலக்குவனார்.